For short meditation, let's turn our Bible to 2 Chronicles chapter 20. ஒரு சிறிய தியானத்திற்கென்று நம்முடைய வேத புஸ்தகத்தை 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். How to face every single problem that comes your way in the right way. நம்முடைய வழிகளிலே வருகிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் எப்படி சரியான வகையிலே எதிர்கொள்வது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Without doubt, problems can be an awesome pathways to spiritual growth that good times can never provide. சந்தேகமில்லாத ஒரு காரியம் என்னவென்றால், கடினமான சமயங்கள், சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே விலையேற பெற்ற நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை நமக்கு கொடுக்கிறது. அந்த வளர்ச்சி அநேக நேரங்களிலே நல்ல சமயங்களிலே நமக்கு கிடைப்பதில்லை. Basically, everybody is going through some crisis. பொதுவாகவே எல்லாரும் ஏதோ ஒரு நெருக்கடியின் வழியிலே போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். And in the world that we live, almost all have problems. உலகத்திலே நாம் வாழுகிறோம், கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கிறது. The strategy is the thing is, the worst part is people don't know how to handle it. துக்ககரமான காரியம் என்னவென்றால், அப்படிப்பட்ட சமயங்களிலே அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எப்படி கையாளுவது என்பதுதான் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. That's the saddest part. அதுதான் மிகவும் துக்கமான ஒரு காரியம். Church, now how do you respond to a crisis? சபையோரே, உங்களுக்கு வருகிறதான நெருக்கடியை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? Sometimes there are small issues in life. சில நேரங்களிலே சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது. Sometimes they get pretty big. சில நேரங்களிலே அந்த சிறிய பிரச்சனை பெரிதாகவும் மாறிவிடுகிறது. But they are still problems. ஆனால் அது பிரச்சனை தான். The issue here is, how do I handle the crisis has come in my life? இங்க இருக்கிறதான பிரச்சனை, என்னுடைய வாழ்விலே அப்படிப்பட்ட காரியம் வரும் பொழுது நான் அதை எப்படி கையாளுவேன்? We're going to see the life of Jehoshaphat. யோசபாத் வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். He was faced with a big crisis. ஒரு பெரிய நெருக்கடியை அவர் சந்தித்தார். Jehoshaphat was a king of Judah. யோசபாத் யூதாவின் ராஜாவாக He was a இருந்தார். godly king. அவர் மிகவும் தெய்வபக்தியுள்ளதான ஒரு அரசன். And as a result, God has blessed Judah in lots of ways. அது நிமித்தமாக பல்வேறு முகங்களிலே யூதாவை ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தார். In many ways they were blessed. அநேக வகையிலே அவர்கள் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். Things went on well. காரியங்கள் மிகவும் நேர்த்தியாக போய் கொண்டிருந்தது. And all of a sudden he gets a bad news. திடீரென்று அவருக்கு ஒரு கெட்ட செய்தி வந்தது. In 2 Chronicles chapter 20 verse 1 says, "It came to pass after this also that the children of Moab and the children of Ammon and with them other beside the Ammonites came against Jehoshaphat to battle." 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். Subsequently, there are 3 armies together waging war against Jehoshaphat. தொடர்ந்தேச்சியாக 3 ராஜ்யங்களின் அரசர்கள் ஒன்று சேர்ந்து யுத்தம் செய்யும்படியாக யோசபாத்துக்கு விரோதமாய் வருகிறார்கள். At this point, in this situation, how does Jehoshaphat respond? இந்த சூழ்நிலையிலே யோசபாத் எப்படி அதை எதிர்கொண்டார்? We find a pattern for all of us who are facing problems, whether big or small, that can lead us to victory. சிறியதோ பெரியதோ நமக்கு கட்டாயமாக ஒரு வழிமுறை இருக்கிறது, அதனிடமிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு. So here is the first thing that you need to know when you are in a crisis. நெருக்கடி காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். You need to know 2 things. 2 காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். First, God is interested in your crisis. முதலாவதாக
நீங்கள் நெருக்கடியான வழியிலே போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறதிலே ஆர்வமுள்ளவராய் He is இருக்கிறார். interested in my crisis. என்னுடைய நெருக்கடியிலே உதவி செய்வதற்கு ஆர்வமுள்ளவராய் இருக்கிறார். Always remember, you are a child of God. எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். God personally takes interest in every single aspect of your life. ஒவ்வொரு அம்சங்களிலேயும் உங்கள் வாழ்விலே ஆண்டவர் மிகவும் ஆர்வம் கொண்டிருக்கிறார். I know some of you are going through a tough time in your life. எனக்கு தெரியும் உங்களில் அநேகர் வாழ்க்கையிலே மிகவும் கடினமான பாதை வழியாக போய் கொண்டிருக்கிறீர்கள். Maybe it came all of a sudden ஒருவேளை அந்த காரியம் உங்களுக்கு திடீரென்று வந்திருக்கலாம். and you don't know how to respond to that. அதை எப்படி எதிர்கொள்வது என்பது நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். No matter how large or small, சிறியதானாலும் பெரியதானாலும், or how painful your problem may be, வலி நிறைந்த வேதனை நிறைந்த காரியமாக உங்கள் பிரச்சனை இருக்கலாம். remember, God is interested in what you're going through in your life right now. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இப்பொழுது எந்த பாதை வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ அதிலே ஆண்டவர் மிகவும் ஆர்வமுள்ளவராய் இருக்கிறார். God is interested in all of our lives. நம்ம எல்லாருடைய வாழ்விலேயும் ஆண்டவர் ஆர்வம் காட்டுகிறார். When God is with us, தேவன் நம்மோடு கூட இருக்கும் do பொழுது not be afraid. நாம் கவலைப்பட வேண்டிய In அவசியம் இல்லை. Psalm 27 verse 5 says, சங்கீதம் 27:5 சொல்லுகிறது, for in the day of trouble he will keep me safe in his dwelling. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் வைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் Because உயர்த்துவார். God is interested in my life. ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே அவர் ஆர்வமுள்ளவராக When இருக்கிறபடியினாலே the trouble hit my life, பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையை அது தொடும் when பொழுது, I'm faced with crisis, நான் நெருக்கடியை சந்திக்கும் போது he'll keep me safe in his dwelling. அவருடைய மறைவிடத்திலே வாசஸ்தலத்திலே என்னை பாதுகாப்பாக So don't வைப்பார். forget, God is interested in your crisis. ஆகவே மறந்துவிட வேண்டாம், தேவன் உங்கள் நெருக்கடி காலங்களிலே அதிலே ஆர்வமுள்ளவராய் The இருக்கிறார். second one, God is bigger than your crisis. இரண்டாவதாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் நம்முடைய நெருக்கடிகளை காட்டிலும் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். Jeremiah 32 verse 17 says, எரேமியா 32:17 Our சொல்லுகிறது, Lord God, behold, you have made the heaven and earth by your great power and outstretched arm, and there is nothing too hard for you. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. And God asked Jeremiah in Jeremiah chapter 32 verse 27, எரேமியாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 32:17. Behold, I am the Lord, the God of all flesh. Is there anything too hard for me? மாம்சமும் தேகமுள்ள யாவருக்கும் கர்த்தராக இருக்கிற நான், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? The answer is no. Nothing's too hard for our Lord. பதில் இல்லை, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. If you're pulled deep within you with hurt, நீங்கள் மிக நோகக்கூடியதான காரியங்களில் நீங்கள் சிக்கியிருக்கலாம். with a painful suffering, வேதனை பாடுகள் நிரம்பியதான ஒரு வாழ்க்கை, loss, இழப்புகள், fear, பயம், anxiety, கவலை, don't worry. நீங்கள் கவலைப்பட God வேண்டாம். is interested in what you're going through. நீங்கள் எதன் வழியாக போய் கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் அதிலே ஆர்வமுள்ளவராய் And is இருக்கிறார். interested in what is defeating you, உங்களை தோற்கடிக்கிறதான காரியங்கள் என்ன என்பதிலே அவர் ஆர்வமுடையவராக இருக்கிறார். discouraging you, உங்களை சோர்வுபடுத்துகிற காரியங்களிலே, depressing you. உங்களை அழுத்துகிற காரியங்களிலே, Therefore, we can trust Him. ஆகவே அவர் மேல் நாம் நம்பிக்கையா We இருக்க can முடியும். trust Him to do something about the situation. ஏதாகிலும் நாம் செய்ய முடியும் அவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது. Knowing all these things, that God is bigger than our problem, God is interested in our lives. Now, how do you respond to a crisis when it hits your life? இப்பொழுது நமக்கு இருக்கிறதான கேள்வி,
நம்முடைய நெருக்கடிகளை காட்டிலும் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். நம்முடைய நெருக்கடி காலங்களில் நமக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். இப்படி நெருக்கடியான நேரங்கள் வரும் பொழுது நாம் அதை எப்படியாக எதிர்கொள்ள போகிறோம்? What will be your first response? நீங்கள் செய்கிறதான முதல் காரியம் என்ன? Even though we know our God is so great, so powerful, ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம் ஆண்டவர் என்னுடைய நெருக்கடிகளை காட்டிலும் பெரியவர் என்று. but still our first response will be fear. ஆனால் நமக்கு வருகிறதான முதல் காரியம் பயம். Oh, how am I going to face it? எப்படி நான் இதை எதிர்கொள்ள போகிறேன்? Jehoshaphat feared in his circumstances. யோசபாத்தும் கூட அவருடைய சூழ்நிலையிலே அப்படியாகவே பயந்தார். 2 Chronicles chapter 20 verse 3 says, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக and சொல்லுகிறது. Jehoshaphat feared. Fear is a natural response, right, to a crisis. அப்பொழுது யோசபாத் பயந்து, இது இயற்கையாகவே நமக்கு நேரிடுகிறதான ஒரு காரியம். Jehoshaphat feared and set himself to seek the Lord. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு, But thank God, in the midst of his fear, he sought the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் அந்த பயம் நிறைந்த நெருக்கடியான சமயத்திலே ஆண்டவரை தரிசிக்கும்படியாக, தேடும்படியாக அவன் எத்தனித்தான். Even though our life may be gripped with fear, நம்முடைய வாழ்வு ஒருவேளை பயத்தினாலே சிக்கியிருக்கும் but பொழுது, seek the Lord in your crisis. அந்த நெருக்கடியான நேரத்திலே ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள். That's what Jehoshaphat did. அதைதான் யோசபாத் இங்கே செய்கிறார். He was afraid, அவர் பயந்தார். but midst of his fear, he sought the face of அந்த God. பயத்தின் நடுவிலே ஆண்டவருடைய முகத்தை அவர் தேடினார். He had a conference with the Almighty God. அவருக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருந்தது. He didn't seek the face of people. மனிதர்களுடைய முகத்தை அவர் நோக்கி பார்க்கவில்லை. He didn't call all his general, people, soldiers, and discussed what to do next. அவருக்கு இருந்ததான ராணுவ அதிகாரிகளை கூப்பிட்டு இதன் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான காரியத்தை அவர் ஆலோசனை செய்யவில்லை. He sought the God's direction. ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காக அவருடைய முகத்தை அவர் தேடினார். Lord, as to how to move forward. ஆண்டவரே, நான் எப்படியாக முன்னோக்கி செல்வது? When we seek our heavenly Father, நம்முடைய பரம தகப்பனை நாம் தரிசிக்கும் போது, we are inviting in all his power and might into our life to deal with the situation. அவருடைய எல்லா சர்வ வல்லமையையும் பலத்தையும் நாம் வரவழைக்கிறோம் நம்முடைய வாழ்விலே அது கிரியை செய்யும்படியாக. That's what happened to Jehoshaphat. அதுவே யோசபாத்துடைய வாழ்விலும் நடந்தது. He started to seek the face of God. அவர் ஆண்டவருடைய முகத்தை அவர் தேட ஆரம்பித்தார். Friends, isn't it true that people in today's world go to all kinds of extremes first to find a solution to something, and then when nothing happened, they go at last to God. சிநேகிதர்களே, இன்றைய உலகத்தின் நிலையை நீங்கள் கவனியுங்கள். இதாகிலும் ஒரு நெருக்கடி மக்களுக்கு ஏற்படும் பொழுது அவர்கள் எல்லா காரியங்களையும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். எல்லா விதமான காரியங்களையும் ஒன்றும் நடைபெறவில்லை என்கிறதான் நிலைக்குள்ளாக அவர் வரும் பொழுது கடைசியாக ஆண்டவரை தேடுகிறார்கள். Now what happens if you talk to people about your problem first? நம்முடைய பிரச்சனைகளை நாம் ஜனங்களோடு பேசும்போது முதலாவது என்ன நடக்கிறது? The more you talk to people, the bigger the problem gets. நம்முடைய பிரச்சனைகளை மக்களிடத்திலே நாம் பேச 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 நம்முடைய பிரச்சனைகள் பெரிதாக தான் மாறுகிறது. The more you talk to people, the more confused you get. நாம் மக்களிடம் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து பேச 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 நாம் அதிகமாக குழம்பிதான் போகிறோம். Seek the Lord in your crisis. உங்களுடைய நெருக்கடியான நேரத்திலே ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள். Because God knows. ஏனென்றால் ஆண்டவருக்கு அது தெரியும். He knows how to handle it. அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கிற நிலை அவருக்கு தெரியும். He will lead it through. அதிலே உங்களை அவர் நடத்தி செல்வார். That's what Jehoshaphat did. As I said, he sought the face of God. நான் சொன்னது போல அதைதான் யோசபாத் செய்தார். ஒருமுகப்பட்டு ஆண்டவரை தேடினார். Because people will confuse us. மக்கள் ஜனங்கள் நம்மை குழப்புவார்கள். So it's better to seek the face of God than to seek the face of people, men. மக்களுடைய மனிதர்களுடைய முகத்தை தேடுவதை விட, நோக்கி பார்ப்பதை விட ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை தேடுவது நல்லது. How did Jehoshaphat seek the face of God? எப்படியாக யோசபாத் ஆண்டவருடைய முகத்தை தேடினார்?
We read example in Mark chapter 9. மார்க்கு 9ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். And also when we read about Jehoshaphat, he feared God and he proclaimed a fast. அங்கே கர்த்தருக்கு பயந்து யோசபாத் ஒரு உபவாசத்தையும் அவன் கூறுகிறான். He called all his people. அவருடைய ஜனங்களை அவர் வரவழைக்கிறார். Proclaimed a fast throughout all Judah. யூதேயா முழுவதிலேயும் ஒரு உபவாசத்தை அவர் அறிவிக்கிறார். We read in Mark chapter 9. மார்க் 9ஆம் அதிகாரத்திலே verses from 25 to 29. We don't have time. 25ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நாம் Jesus வாசிக்கிறோம். explaining about the power of prayer. ஜெபத்தினுடைய வல்லமையை இயேசு இந்த இடத்திலே வர்ணிக்கிறார். And there's a boy who was demon possessed. ஒரு பிசாசினால் வாதிக்கப்பட்டதான ஒரு பையன் அங்கே இருக்கிறான். He was very violent. அவன் மிகவும் ஆக்ரோஷமாக செயல்பட்டு கொண்டிருந்தவன். So Jesus came and he delivered that boy. இயேசு அந்த பையனிடமாய் வந்து விடுதலையாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். And what happened? He was instantly healed. இயேசு வந்த மாத்திரத்திலே அந்த க்ஷணமே அவனுக்கு விடுதலை The உண்டானது. spirit the evil spirit left him. அவனுக்குள் இருந்ததான அசுத்தாவி அவனை விட்டு விலகின. And disciples called Jesus privately. தனிமையாக சீஷர்கள் இயேசுவை அழைக்கிறார்கள். Lord, how did you do this? When we tried to drive out the spirit, but then it didn't go. இயேசுவை பார்த்து அவர்கள் கேட்டார்கள், நாங்களும் இந்த அசுத்த ஆவியை துரத்த பிரயாசப்பட்டோமே, ஏன் எங்களால் முடியாமல் போனது? But then Jesus is replying, this kind can come forth only by prayer. அதற்கு இயேசுவானவர் சொன்ன காரியம், இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. There are times God asks us to pray for a need. சில நேரங்களிலே சில தேவைகளுக்காக ஆண்டவர் ஜெபிக்க There சொல்லுவார். are times He asks us to fast. சில நேரங்களிலே நம்முடைய தேவைகளுக்காக உபவாசிக்கவும் சொல்லுவார். Prayer and fasting draws closer to the heart of God. ஜெபமும் உபவாசமும் தேவனுடைய இருதயத்திற்கு நேராக நம்மை சேர்த்து And விடுகிறது. they put us more in line with His power. அவருடைய வல்லமைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து விடுகிறது. When we seek the face of God, when we pray and fast, it's like we are depending on Him totally. நீங்கள் ஜெபித்து உபவாசித்து ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் தேடும் பொழுது ஆண்டவரை முற்றிலுமாய் சார்ந்து விடுகிறீர்கள். The more we pray, the more we get powered. எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமான வல்லமை நமக்கு கிடைக்கிறது. More power to handle this crisis. நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடியதான கையாளக்கூடியதான ஒரு வல்லமை நமக்கு கிடைக்கிறது. And our prayer should be God centered, not problem centered. நம்முடைய ஜெபம் தெய்வத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும், மையமாக கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை மையமாக கொண்டிருக்க That's கூடாது. what we read in 2 Chronicles chapter 20 verses from 6. அதைதான் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். When Jehoshaphat prayer was centered on God. அவருடைய ஜெபம் தேவனை மையமாக In the கொண்டதாக midst of இருந்தது. crisis, நெருக்கடியான சமயத்திலும் கூட his prayer was God centered. அவருடைய ஜெபம் தெய்வத்தை மையமாக கொண்டிருந்தது. He started to praise God. இப்படியாக துதிக்க அவர் ஆரம்பிக்கிறார். That's most important. அது மிக முக்கியமான ஒரு காரியம். The moment you are faced with crisis, நெருக்கடியை நீங்கள் சந்திக்கிறதான அந்த நேரத்திலே don't just begin crying, Lord, this problem is big. No, Lord, this, that. No, sometimes we tend to grumble. Sometimes our problem become bigger, and we focus on our problems than on the strength of God. ஆண்டவரே இந்த பிரச்சனை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் முறுமுறுக்கவோ அவரிடத்தில் கேள்வி கேட்கவோ மற்ற காரியங்களையோ செய்து விடாமல், Yes, we need to cry out. There's nothing wrong to cry out and pour out our heart. அழுது நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும். அது உண்மைதான், அது நல்லதுதான். But start off with the greatness of God. ஆனால் அவருடைய அந்த உன்னதமான காரியத்தை சொல்ல ஆரம்பியுங்கள். Know who your God is. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Know His power. அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள். Begin to praise God. அவரை துதிக்க ஆரம்பியுங்கள். And then share your problems, Lord. அதன் பிறகு உங்களுக்குரியதான பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். The confidence increases in you. The faith increases. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்குள் இருக்கிறதான விசுவாசம் அது பெருகுகிறது. Whenever a problem comes to your life, எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையிலே வருகிறதோ, remember, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், yes, I am a child of God, நான் தேவனுடைய பிள்ளை, and all the promises of God are yes and amen. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம்
ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. So we understand God is in control of our problems. சோ நமக்கு புரிந்திருக்கிறதான ஒரு காரியம், நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர் கையாளுகிறார், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. Remember, God is bigger than your problems. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சந்திக்கிறதான பிரச்சனையை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் And இருக்கிறார். when you begin to seek the Lord in your crisis, நெருக்கடியான காலகட்டத்திலே ஆண்டவரை தேட நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது hear what it happens. என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். Your problem gets smaller உங்களுடைய பிரச்சனை சிறிதாக and மாறிவிடுகிறது. God becomes bigger. ஆண்டவர் பெரிதாக மாறிவிடுகிறார். That's what happens. அதுதான் இங்கே நடக்கிறதான ஒரு காரியம். And next, be open for godly counsel. பிரச்சனைகள் நடுவிலே தெய்வீக ஆலோசனைக்கு செவி கொடுக்க நீங்கள் திறந்த மனதுள்ளவர்களாய் இருங்கள். So first I said, keep in mind that God is interested in your problem. முதலாவதாக நான் சொன்னேன், உங்கள் நெருக்கடியான காலகட்டத்திலே ஆண்டவர் அதிலே ஆர்வமுள்ளவராய் God இருக்கிறார். is bigger than your problems. உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். So you need to seek the face of God, knowing that. ஆகவே அதை அறிந்த நீங்கள் ஆண்டுடைய முகத்தை நீங்கள் தேட வேண்டும். And then as you're praying, அதன் பிறகு நீங்கள் ஜெபிக்கிறதான be open நேரத்திலே for godly counsel too. தெய்வீக ஆலோசனைகளுக்கு உங்கள் மனதை, இருதயத்தை திறந்து கொடுங்கள். Sometimes when we seek the Lord, God may speak to us directly. சில நேரங்களிலே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நேரடியாகவே பேசுகிறார். But sometime when we pray, God will involve people to help us. ஆனால் சில நேரங்களிலே ஆண்டவர் சில ஜனங்களை உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஈடுபடுத்துகிறார். One of the greatest treasures in our life is the treasures of having a godly friends. நமக்கு இருக்கிறதான பொக்கிஷங்களிலே ஒரு மிகவும் விசேஷமான பெரிய பொக்கிஷம் என்னவென்று கேட்டால் தெய்வீகமான சிநேகிதர்கள். People who love God, தேவனை who சிநேகிக்கக்கூடியவர்கள், understands the situation, சூழ்நிலைமைகளை புரிந்து and who கொள்ளுகிறவர்கள், pray with us. நம்மோடு கூட ஜெபிக்கிறதானவர்கள். Always to have a godly friends is good. ஒரு தெய்வீக நண்பர்கள் நமக்கு இருப்பது எப்பொழுதும் நல்லது. So when you pray, நாம் ஜெபிக்கும் பொழுது Spirit of God may lead you to some godly person, maybe a pastor, பரிசுத்த ஆவியானவர் உங்களை சிலரிடத்திலே அவர் வழிநடத்துவார். or spiritual leaders. அது போதகராக இருக்கலாம், ஆவிக்குரிய தலைவர்களாகவும் கூட இருக்கலாம். That's what happened to Jehoshaphat. அதுதான் யோசபாத்துடைய He வாழ்வில் sought the face நடந்தது. of God. யோசபாத் ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறார். God didn't directly speak to him, நேரடியாக யோசபாத்தினிடத்திலே ஆண்டவர் பேசவில்லை, but through a prophet. ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். 2 Chronicles chapter 20 verse 13 to 15 we read. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அதை வாசிக்கிறோம். Then the Spirit of the Lord came on Jehaziel. அங்கே யஹாசியேல் என்கிறதான தீர்க்கதரிசியின் மேல் கர்த்தருடைய ஆவி வந்தது. He said, "Listen, King of Jehoshaphat, on all who live in Judah and Jerusalem, this is what the Lord says to me: Do not be afraid or discouraged because of this vast army, for the battle is not yours but God." கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. Yes, be open. How the Spirit of God, how God led this Jehaziel to put a word to Jehoshaphat. திறந்த மனதுள்ளவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் யோசபாத்துக்கு நேராக யஹாசியால் என்கிறதான தீர்க்கதரிசியை அனுப்பினது போல ஆண்டவர் உங்களுக்கும் சிலரை உதவி செய்யும்படியாக அனுப்புவார். Also remember, God has a perfect time for your breakthrough. உங்களுக்கான விடுதலை அதை கொடுப்பதற்கு ஆண்டவர் தகுந்த நேரத்தை வைத்திருக்கிறார். God has a solution for all the troubles that you're going through. நீங்கள் போய் கொண்டிருக்கிறதான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் சரியான பதிலை Remember, வைத்திருக்கிறார். God has an appointed time in your life. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் As வைத்திருக்கிறார். I said last week, God's time is not our time. போன வாரத்தில் நான் சொன்னது போல ஆண்டவருடைய நேரம் நம்முடைய நேரம் அல்ல. Sometimes God may delay the answer. சில நேரங்களிலே நமக்கு ஜெபத்திற்கான பதிலை ஆண்டவர் தாமதிக்கிறார். It is not because God doesn't care. அது ஆண்டவர் நம்மேல் அக்கறை கொள்ளவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. One of the reasons that He delays, தாமதிக்கிறார் என்று சொன்னால் ஒரு காரணங்களில் ஒன்று, it's not because God doesn't care.
அவர் அக்கறை கொள்ளவில்லை என்கிறதான காரணம் அல்ல, but to prepare us from the inside. உள்ளான வகையிலே உங்களை உருவாக்கும்படியாக அவர் தாமதம் செய்கிறார். Sometimes he is purifying us, ஒருவேளை சில நேரங்களில் நம்மை சுத்திகரிக்கிறார், நம்முடைய Changing ஆண்டவர் us. நம்மை மாற்றுகிறார், dealing with our thoughts நம்முடைய சிந்தனை மண்டலத்திலே அவர் and தொடுகிறார், motives of our life. நம்முடைய நோக்கங்களிலே அவர் So when செயல்படுகிறார். the delay happens, அது ஆகவேதான் தாமதங்கள் ஆகிறது. look at the inside and see what needs to be changed in your life. தாமதங்கள் ஆகும் பொழுது உங்களுக்குள்ளாக நீங்கள் நோக்கி பாருங்கள், எனக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன. And wait for God's time. ஆண்டவருடைய நேரத்திற்கென்று நீங்கள் காத்திருங்கள். God is shaping you. ஆண்டவர் உங்களை வடிவமைக்கிறார், God is molding you ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார், and changing you. உங்களை மாற்றுகிறார். That's why the delay is happening. ஆகவேதான் தாமதங்கள் நம்முடைய வாழ்விலே ஏற்படுகிறது. Because God knows already what you're going through. ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும் நீங்கள் எந்த வழியாக போய் You need to கொண்டிருக்கிறீர்கள். wait for His time. ஆண்டவருடைய நேரத்திற்கென்று நீங்கள் காத்திருக்க வேண்டும். And always God's solution requires an act of faith. எப்பொழுதுமே ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு வகையான விசுவாசம் தேவைப்படுகிறது. All problem challenges are faith in some fashion. எல்லா பிரச்சனைகளும் சவால்களும் அது விசுவாசத்தை அடிப்படையாக அல்லது தொடர்புடையதாக இருக்கிறது. Second Chronicles chapter 20 we see இரண்டு நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், when God said the battle's not yours, ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தம் உங்களுடையது He அல்ல. says assemble the choir நீங்கள் பாடகர்களை நீங்கள் அங்கே and the musicians. உருவாக்குங்கள், இசை வாசிக்கிறவர்களை And ஏற்படுத்துங்கள். after them comes the army. அதன் பிறகுதான் ராணுவம் வருகிறது. You march forth. நீங்கள் முன்பாக பவனி செல்லுங்கள். It's an impossible thing. அது ஒரு அசாத்தியமான ஒரு காரியம். Just imagine the choir was to face the battle. பாடகர்கள் யுத்தத்தை சந்திக்கிறது என்று சொன்னால் அது ஒரு கடினமான ஒரு காரியம்தான். It did take active faith. அது ஒரு விசுவாச செயலை அது கொண்டிருந்தது. Because it is totally unreasonable. ஏனென்றால் அது காரணமே இல்லாத ஒரு காரியம். Sometimes in order to accomplish His full purpose in our life in a given problem, கொடுக்கப்பட்ட பிரச்சனையிலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக God is asking us to do something that is totally unreasonable. ஆண்டவர் சில நேரங்களிலே காரணமே இல்லாத அர்த்தமே இல்லாத சில காரியத்தை அவர் செய்ய சொல்லுவார். Here Jehoshaphat won the battle for which he never fought. இங்கே யோசபாத்துக்கு ஒரு யுத்தத்திலே வெற்றி கிடைத்தது. அந்த யுத்தம் அவரால் செய்யப்படவில்லை. He never fought the battle. அவரால் செய்யப்படாத ஒரு யுத்தத்திற்கு யோசபாத் வெற்றி கொண்டார். But they saw the deliverance of the Lord. ஆண்டவருடைய விடுதலையின் கரத்தை அவர்கள் Because they did கண்டார்கள். what the Lord said. ஏனென்றால் தேவன் சொன்னதை அவர்கள் As they செய்தார்கள். begin to praise God, அவர்கள் as I said, துதிக்க ஆரம்பிக்கும் as they பொழுது, begin to sing, அவர்கள் பாட ஆரம்பிக்கும் பொழுது they saw the hand of God. ஆண்டவருடைய கரத்தை அவர்கள் கண்டார்கள். They saw the deliverance, victory. ஆண்டவருடைய விடுதலையை, வெற்றியை அவர்கள் கண்டார்கள். It's very important that we need to act in fact at what God is leading us to do. நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் நடத்துகிற விதமாய் நாம் It might be too செயல்படுவதுதான். silly. அது பார்வைக்கு சற்று சாதாரணமாக தெரியலாம். At the end, there's a victory in store for us. முடிவிலே உங்களுக்கான ஜெயம் காத்திருக்கிறது. Listen, if God is telling you to do something in faith, கவனியுங்கள், விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் எதையாகிலும் உங்களுக்கு செய்ய சொன்னார் என்றால் then God will give you the strength and grace. அதற்குரியதான பலனையும் கிருபையையும் ஆண்டவர் தருகிறார். Jehoshaphat and his people trusted God. யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் ஆண்டவரை நம்பினார். They sang and marched to the enemy. அவர்கள் பாடியே அந்த எதிராளியை நோக்கி பவனித்தார்கள். Do you know what happened? உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்தது என்று? God confused the enemy. ஆண்டவர் அந்த எதிராளிகளை குழப்பினார். And they started fight with each other. அந்த குழப்பத்தின் நிமித்தமாக அவர்களுக்குள்ளாகவே தாங்கள் அவர்கள் அடித்துக்கொள்ள They fought ஆரம்பித்தார்கள். with each other. அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட ஆரம்பித்துக் கொண்டார்கள். When Jehoshaphat and his people got there, யோசபாத்தும் அவருடைய சேனையும் அந்த இடத்திற்கு the போய் enemy was சேரும் already dead and defeated. ஏற்கனவே எதிராளிகள் அழிந்து அவர்கள் தோற்று Because போயிருந்தார்கள். the more we praise Him, the problem becomes smaller.
அதிகமாய் துதிக்க துதிக்க நம்முடைய பிரச்சனைகள் குறைந்து போய் Because we are telling God, you're bigger, you're greater, you are in control. ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் வல்லமை உள்ளவர், உமக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது, உம்மிடத்தில் எல்லா கட்டுப்பாடும் இருக்கிறது என்று நாம் சொல்லி ஆண்டவரை துதிக்க துதிக்க நம்முடைய பிரச்சனைகள் சிறியதாய் மாறி விடுகிறது. It takes an act of faith. விசுவாச செயல்பாடு நமக்கு தேவை. Remember, as I said, God's solution is always the best. Seek the face of God. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் தருகிறதான பதில் எப்பொழுதுமே விசேஷமாக இருக்கும். ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள். If you are willing to trust Him, ஆண்டவரை நீங்கள் நம்பினால் God will intervene in our lives, in our situation. உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் சூழ்நிலையிலே ஆண்டவர் கிரியை செய்வார். Let's close our eyes. கண்களை மூடுவோம். What's the crisis that you're facing today? Remember, whatever the crisis you're facing in life, God is interested in your pain, in your suffering, in your problems, because He is bigger than your crisis. And God wants to solve, He wants to bring deliverance to your lives. Are you willing for God to solve it in His way, in His time? Let's surrender our life into His hand. Wherever you are, just give your problems to God and begin to praise Him, knowing that He is bigger than all our problems, pain, struggle. He is enough. Our God is all-sufficient God. He is alone is enough because He created us. He created the entire universe. How great He is. That's what Jeremiah said, the prophet Jeremiah said, Lord, how great You are. Nothing's too hard for You. You made the heaven and the earth. Hallelujah. How great is Your power. And God said in written there, Jeremiah, is there anything too hard for me? Is there anything too hard? Nothing is too difficult for our Lord. Hallelujah. He can do anything and everything. The only thing He says is to step out in faith. Hallelujah. And to wait for His time. Hallelujah. The way that God deals with each one of us is quite different. He doesn't deal with each of us in the same manner but in different ways. Hallelujah. Let's not compare ourselves to others with others. Let's learn to wait in the presence of God. Pour out your heart to God. What a struggle may be going through, the pain. You may not be able to express yourself. You don't know where to run, whom to ask, whom to share. It's good to have godly friends, but first seek the face of God. And God will lead you through. Hallelujah. Lord, we pray, Lord, for those, Lord, are struggling, oh God, who are hit by some kind of storms, who are facing some kind of battle in their lives. It can be a sickness or some kind of mental problems. Are they going to spiritually dry? Lord, we don't know, God. You know everything about us, oh God. I pray that you'll intervene in their lives, oh God. Right now, wherever they are, you work in their lives, oh God. Hallelujah. You take complete control over every situation that's troubling their mind. And Lord, that you lead them, oh God. You strengthen their faith. May they wait in your presence, oh God. Hallelujah. As they seek your face, Lord, you intervene in their lives, in their situation, their problems. May they experience your power working in their lives, oh God. Hallelujah. Hallelujah. Nothing's too hard for you. Let them confess it, oh God. Yes, nothing's too hard for my God. You're bigger than any problems, anything, oh God. Hallelujah. You are great, oh God. We trust in your word. We trust in your unfailing love this evening. And Lord, I've taken a step of faith to receive, oh God, the deliverance, the victory as Jehoshaphat and his Lord people received, oh God. As they begin to praise you, oh God, as they begin to worship you, they saw the deliverance, oh God. Their enemies were defeated. You fought the battle for them, oh God. Hallelujah. And you're the God who's fight the battle for us. You're the God, you're our defender, oh God. You will defend our cause. And you will fight the battle, oh God.
Hallelujah. And help us, oh God, during the waiting period. Lord, you mold us, you break us, oh God, you change us. Hallelujah. Hallelujah. Be glorified, oh God. We commit, Lord, ourselves. We commit everyone who is listening, oh God, into your hand, oh God. You lead them through. You be with them. You strengthen them, oh God. They need your grace and strength, oh God. Hallelujah. To face the challenges and let them be overcomers, oh God. Hallelujah. Hallelujah. You lead them, Lord, from victory to victory, oh God, from strength to strength. Hallelujah. Be glorified, oh God. Be glorified. Continue, Lord, to lead us. Be with us, oh God. Amen.